தோத்திர ஞாயிறாக ஆசரிக்கப்பட இருக்கின்றது. இந்த வருடத்தின் கடைசி ஓய்வு நாளாக இருக்கிறபடியினால் அதை நாம் தோத்திர ஞாயிறாக ஆசரிக்க இருக்கின்றோம். எனவே காலை 9 மணிக்கு முதலாவது மணியும் 9:30 மணிக்கு இரண்டாவது மணியும் அடித்து ஆராதனை ஆரம்பமாகும். ஆராதனையிலே சபையின் பிள்ளைகள் அனைவரும் ஆண்டவர் இந்த ஆண்டிலே உங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக பகிரும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கின்றார். அதை நாம் பிறருக்கு சொல்லுவது, சபையிலே நாம் சொல்லுவது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். அதை கேட்கிறவர்களுக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அவர்களும் ஆண்டவரை பற்றி கொள்ளுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். எனவே வருகின்ற ஞாயிறிலே அனைவரும் நீங்கள் சாட்சி சொல்லுவதற்கு ஆயத்தமாக வருமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல நாம் அறிவித்தபடி இந்த நாளிலே சிறப்பு ஆராதனை நடத்த நம்மத்திலே வந்திருக்கின்ற கூகுள் மீட்டிங்கில் அங்கே செய்தி கொடுக்கின்ற அதை ஏற்படுத்தி 6 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் நம்ம மத்தியிலே வந்திருக்கின்றார்கள். அவர்களிலே இன்று அந்த ஊழியத்தை பற்றி சகோதரி ஜுகி ஆண்ட்ரூஸ் அவர்கள் நம்ம மத்தியிலே பேசுவார்கள். அதை தொடர்ந்து சகோதரர் ஆண்ட்ரூ மோசஸ் அவர்கள் நம்ம மத்தியிலே தேவ செய்தியை கொடுக்க இருக்கின்றார்கள். அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக அனைவர் கரங்களை தட்டி அவங்களை வரவேற்றுக் கொள்வோம். நாம் இந்த நேரத்திலே கன்வென்ஷன் கீதத்திலே ஒரு பாடல் பாடுவோம். பாடல் பாடப்படும் பொழுது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக காணிக்கை சேகரிக்கப்படும். காணிக்கை ஜெபத்திற்கு பின்னர் அவர்கள் தொடர்ந்து அங்கே செய்தியையும் ஊழியத்தின் பாதையை பற்றியும் நமக்கு சொல்லுவார்கள். 276வது கன்வென்ஷன் கீதங்கள் உம்பாதம் படிந்தேன் என்னாலும் துதியே என்ற பாடலிலே ஒரு 2 சரணங்களை நாம் பாடுவோம். 276வது கன்வென்ஷன் கீதங்கள் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனை சருளே வரம்பொருளே. பரிசுத்தமே
அனைவரும் நின்றவாறு நம்மையும் நாம் படைத்த காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கத்தக்கதாக ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் இந்த ஆராதனை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த ஆராதனை பங்கு பெறத்தக்கதான ஒரு கிருபை எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வருமானத்தில் இருந்து ஆண்டவரே ஒரு பகுதியை உமக்கென்று காணிக்கையாக கொண்டு வந்து படைத்திருக்கிறதை நீர் அறிவீர் அப்பா. யார் யார் என்னென்ன நோக்கத்தோடு என்னென்ன பொறுத்தரையோடு காணிக்கை படைத்திருக்கிறார்களோ அதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அன்று ஆபேலையும் காணிக்கை அங்கீகரித்த தேவன் இன்று உடைய பிள்ளைகளுடைய காணிக்கையும் நீர் அங்கீகரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். மட்டுமல்ல ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததற்கு மேலான ஆசீர்வாதங்களை நீர் கட்டிட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என் நிமித்தம் நீர் ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதனுடைய பலனை அடைந்தே தீர்வாய் என்று சொன்னீரேன். அதுபோல உடைய பிள்ளைகள் கொடுத்ததற்கு மேலான ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடும் அப்பா. இந்த காணிக்கையானது உம்முடைய நாம மகிமைக்காக செலவழிக்கப்படாத கிருபையை தாரும். தொடர்ந்து இங்கே நடைபெற இருக்கின்ற செய்தி பகுதிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரை பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய மகனை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். ஏற்கனவே நாம் அறிவித்தது போல 27ஆம் தேதி வள்ளியூர் ரோஸ் மகால் கங்கடியா ஸ்கூலுக்கு மேற்கு பக்கத்திலே இருக்கின்ற மண்டபத்தில் வைத்து நாங்கள் ஒரு கூடுகை ஒன்று நடத்துகின்றோம். அதற்கான விளம்பர நோட்டீஸானது என் கரத்தில் இருக்கின்றது. நேற்றும் ஒரு சிலர் பெற்றுக்கொண்டீர்கள். எனவே நீங்கள் இந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்டு உங்கள் வீட்டில் அருகில் உள்ளவர்களுக்கு, நண்பர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியோ அங்கே அந்த கூடுகையிலே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக அந்த கூடுகையிலே வந்து பங்கு பெறுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக அனைவரும் உங்களுடைய தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த கூடுகைக்கு வருகிறவர்களுக்கு எந்த தடையும் இல்லாதபடி ஆண்டவர் தாமே நல்ல கால சூழ்நிலையை எந்த தடைகளும் வராதபடி சிறப்பாக அது நடைபெற நீங்கள் அனைவரும் ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அருமையான சகோதரி, இந்த குழுவை அவர்கள் கொரோனா நேரத்திலே ஆரம்பித்தது. சகோதரி, உங்களுக்கு தெரியாவிட்டாலும் கூட அவர்கள் அப்பாவை நமக்கு தெரியும். அவங்க அப்பா வந்து 2-3 ஓய்வு நாளில் நம்முடைய ஆராதனையில் பங்கு பெற்றிருக்காங்க. ஆபரவத்திலிருந்து ஒரு மணமகளுக்கு நம்ம ஆலயத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தோம். அந்த ஞானஸ்தானம் வந்திருந்தாங்க. திருமண ஆராதனை இங்கே நடந்தது. அப்போ வந்திருக்காங்க. அந்த முருகேசன் என்று சொல்லி தலைமை காவலராக பணிபுரிந்தவர். அவருடைய மகள் தான் அருமையான ஜூயி. அதுபோல அவருடைய மருமகன் ஆண்ட்ரூ ஜே மோசஸ் அவர்கள் ஒரு ஊழியக்கார குடும்பத்திலே பிறந்தவர்கள். அவருடைய அப்பா அம்மா கோயம்புத்தூரிலே ஒரு திருச்சபையிலே போதகராக இருப்பது மட்டுமல்ல, வேதாகம கல்லூரியிலே விரிவுரையாளராக அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களும் நல்ல ஊழியக்கார குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டவர்கள். அவர்கள் இன்று நம் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் நமக்கு நிச்சயமாக கொடுக்கிற செய்தி நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமையும். எனவே ஜெபத்தோடு நீங்கள் பங்கு பெறுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சகோதரியின் கரத்திலே நான் கொடுக்கின்றேன். வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம்
நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆனாலும் சிநேகத்தா என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் உன்னை தெரிந்து கொண்டீரே. தாயைப் போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் உன்னை தெரிந்து கொண்டீரே. தாயைப் போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பாடல் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட்டிருக்காங்க. கர்த்தர் கொடான கோடி நன்றி. எங்களையும் என்னையும் என் கணவரையும் இந்த இடத்திலே சாட்சி சொல்லவும் தேவ செய்தி பயிரவும் அழைத்த உங்களுடைய தேவாதி தேவனுக்கு முதல்ல கொடான கோடி நன்றி. இரண்டாவது, உங்களுடைய சபை உபதேசியர் ஜெயக்குமார் சகோதரர் மற்றும் சபை விசுவாசிகள், சகோதர சகோதரிகள், சிறுவர்கள், வாலிபர்கள் எல்லாருக்கும் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்திக்கிறோம். ஜெயக்குமார் சகோதரர் கூட பல வருடங்களாக இந்த ஜீசஸ் லவ்ஸ் யூ ஆன்லைன் ஊழியத்தில் இருக்கிறதுனால இந்த இடத்துல இருக்கிறது ஏதோ வேறு இடத்துல இருக்கிற மாதிரி இல்லை. அந்த ஊழிய பாதையில் நாங்கள் எல்லாம் நண்பர்களாக இருக்கிறதுனால அதே இடத்துல இருக்கின்ற ஒரு உணர்வை கர்த்தர் தந்தார். கர்த்தர் கொடான கோடி நன்றி. நேரம் அதிகமாக இல்லாததுனால சீக்கிரமாக என்னுடைய சாட்சியை சொல்லி முடிச்சுட்டு நான் அவங்க கணவருடைய கையில் கொடுத்துடுறேன். நான் தான் செய்தி ஆயத்தம் பண்ணியிருந்தேன். செய்தி நான் ஜெபித்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து எல்லாமே நான் எடுத்து முடிச்சிட்டேன். ஆனால் என்னுடைய கணவர் அவங்க வளர்ந்த சர்ச் ஆஃப் காட் சபை, அவங்களுடைய சபை உபதேசங்கள், சபையினுடைய முறைமையின்படி அவங்க பெண்கள் செய்தி கொடுக்க மாட்டாங்க அவங்க சபையில். அதனால கணவர் செய்தி கொடுப்பாங்க. நான் சாட்சி சொல்லிட்டு கணவருடைய கையில் செய்தி கொடுக்குறேன். என்னுடைய பெயர் கூட ஜூஹி. இந்த ஆவரைக்குளம் அந்த ஊர் தான் என்னுடைய ஊர். அங்கே கூட நாங்கள் ஒரு ஹிந்து குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்தோம். என்னுடைய அப்பா அம்மா எல்லாமே ஒரு ஹிந்து பாரம்பரியத்தில் வளர்ந்தவங்க. எவ்வளோதான் அம்மாவனுடைய குடும்பம் அந்த வருங்காலத்தில் ஆண்டவருடைய அன்பை தெரிஞ்சு ரட்சிக்கப்பட்டு நிறைய பேர் ஊழியத்தில் வந்தாலும், எனக்கு எவ்வளோதான் இயேசு அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும், அந்த பாட்டி வீட்டுக்கு போகும்போது எல்லாம் இருக்கும். பைபிள் இருக்குது, பாஸ்டர் ஜெபம் பண்ண வர்றாங்க, அவங்க சபைக்கு போகிறாங்க, இருக்கிறாங்க, நிறைய பேர் ஊழியம் செய்கிறாங்க, எல்லாமே இருக்குது. இயேசுவை பற்றி சொல்கிறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு இந்த இயேசுங்கிறது சும்மா ஏதோ நம்ம ஹிந்துவில் அதை சொல்கிறாங்க, முஸ்லீம் இப்படி சொல்கிறாங்க, இவங்க இயேசு சொல்கிறாங்க, அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் 2017 என்ன ஆயிடுச்சுன்னா, வாழ்க்கையே முடிந்தது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடுச்சு. அப்போ தான் நான் இந்த இயேசுவை திரும்பி பார்க்குறேன். என்னுடைய அப்பா அம்மா 2 பேரும் நல்ல அரசு வேலையில் இருந்ததுனால உங்களுக்கே தெரியும், இந்த உலகத்தின் ஆஸ்திகள் நம்மகிட்ட இருந்தால் நம்ம கடவுளை தேட மாட்டோம், பிரச்சனை வந்தால் தான் தேடுவோம். அப்படி இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு 2 பேரும் அரசு வேலைனால நாங்கள் வீட்டில் அவ்வளோவா கடவுள் ஒரு ஹிந்து பக்தி, கிறிஸ்டியன் பக்தி அப்படி எதுவுமே எங்ககிட்ட கிடையாது. நாங்கள் சபைக்கும் போகிறதில்ல, இந்த ஹிந்து எந்த இதுக்குமே நாங்கள் போகிறதில்ல. அப்படி நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் படிக்க போகிறது, வர்றது, அப்பா அம்மா வேலைக்கு போகிறது, ஸோ இதையே நினச்சிட்டு வாழ்ந்தோம். ஊர்லேயுமே ஒரு தனிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, 2 பேரும் அரசு வேலை, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்குள்ளே ஒரு இது, ஆமாம் நம்மளாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அம்மா அப்பா அரசு வேலை பார்க்குறவங்க எல்லாம் நம்மளை ரொம்ப மதிக்கிறாங்க. ஸோ நாங்கள் அப்படியே வாழ்ந்துட்டோம். எங்கள் அப்பா அம்மாவுமே ரொம்ப கடவுள் பற்றி சொல்லித் தரல. அப்புறம் எல்லாமே இருக்குது, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படி சொல்லி தான் வளர்ந்தோம். ஆனால் போக போக தான் ஆண்டவர் எங்களையும் நேசிச்சிருக்கிறார், ஒரு ஆண்டவர் இருந்திருக்கிறார். அவர் நேசித்ததுனால தான் ஒரு நாள் போக போக புரிய வருது, இந்த பணமும் இந்த அம்மா அப்பாவுக்கு இருக்கிற பதவி, அரசு வேலை, இந்த அம்மா அப்பா கொஞ்சம் நல்ல குடும்பத்தில் இருக்கிறாங்க, ஊரில் இருக்கிற பெருமை, இது எல்லாமே கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இல்லைன்னா இதெல்லாம் வேஸ்ட்டு விட்டு போக போக தான் தெரிய வந்துச்சு.
அப்பா ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சு பெண்கள் பழக்கம் இப்படிலாம் போயிட்டு அப்பா அம்மா எப்போவுமே சண்டை. ஒரு 8ஆம் கிளாஸ் ஆகும்போது தானே நம்மளுக்கு விவரம் தெரியும். அந்த 8ஆம் கிளாஸ் ஆகி வீட்டுக்கு வந்தாலே ஒரு நிம்மதியே இருக்காது. அப்பா அம்மா சண்டை போட்டே இருப்பாங்க. அப்பா வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வர அப்பா வீட்டுக்கு வந்துட்டாலே இருதயம் துடிச்சிட்டு அப்படி நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, அப்படி உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் இருக்கணும். ஏன்னா இவர் எப்போ பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னு தெரியாது. அப்படி பயந்துகிட்டே இருப்போம், ஃபோன் பண்ணிகிட்டே இருப்போம். அப்பா எப்போ வருவீங்க வீட்டுக்கு? ஃபோன் பேட்சிலே தெரிஞ்சிடும், பிடிச்சிருக்கிறாருன்னா அவ்வளோதான். அப்படி இருதயமே நடுங்கிடும், நைட்டெல்லாம் தூங்க முடியாது. இந்த 8ஆம் கிளாஸில் இப்படி ஆரம்பிச்சது 12ஆம் கிளாஸ் வரை 4 வருஷம் வீட்டில் வந்தாலே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, தூங்க முடியாது. அப்பா அம்மா சண்டை, குடி, அப்பா இப்படி தவறான பெண்கள்கிட்ட போகிறாங்க. இப்படி தெரிஞ்சு வாழ்க்கையே வெறுத்து பல வியாதிகள் வந்து படிக்க முடியாமல் ஆகி பணமெல்லாம் போய் நம்மளை மதித்தவங்க எல்லாம் மதிக்காமல் போய் அப்போ தான் தெரிய வருது, இந்த பணம், இந்த பதவி, இந்த அரசு வேலை, பெருமை எல்லாம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஒரு நிமிஷம் கொஞ்சம் வருஷத்துல போயிடுச்சே. அப்பா அம்மா பிரிஞ்சுட்டாங்க, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு 5 வருஷம் பிரிஞ்சு இருந்துட்டாங்க. அப்போ தான் கல்லூரி படிக்கிறேன். அப்பா அம்மா சேர்ந்து இல்லை, ஹாஸ்டலில் இருந்தால் வீட்டுக்கு வரணும், எல்லா பிள்ளைங்களும் சந்தோஷமாக அப்பா அம்மாட்ட போகிறோம், டூர் போகிறோம் அப்படி சொல்லுவாங்க. நான் மட்டும் என்னென்னா பிரிஞ்சிருக்காங்கன்னு யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். வெளியே ரொம்ப ஹாயாக சந்தோஷமாக இருக்கிறவங்கள மாதிரி என்னை நடித்து காமிச்சிப்பேன். ஆனால் உள்ளுக்குள்ளே வீட்டுக்கு போனால் அப்பா அம்மா பிரிஞ்சிருக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, நிம்மதி இல்லை. அந்த கவலை என்ன ஹாஸ்டலில் கூட நைட்டு தூங்க விடாமல் ஆக்குச்சு. அம்மா பாட்டிலாம் சொல்லி கொடுத்தாங்க, நீ ஏசப்பாவை தேடு, ஏசப்பா மாற்றுவாங்க. ஆனால் ஏசப்பான்னு சொல்லுவேன். ஆனால் எனக்கு வீட்டில் நம்மளுக்கே நல்ல அப்பா அம்மா கிடைக்கல, நம்ம ஏன் அப்பா அம்மா ஏன் இப்படி சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க, உலகத்துலேயே ரொம்ப பிடிச்ச அப்பாவே நம்மளை ஏன் விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு விரக்தியிலே நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரொம்ப சினிமா, ரொம்ப தப்பான பாவத்தில் நான் என்னையும் நான் கெடுத்துக்கிட்டேன். அவ்வளோ நல்லா படித்த பொண்ணு நான் இன்னைக்கு நல்லா பின்வாங்கி அரியர் இருக்கிற அளவுக்கு நான் போயிட்டேன். அப்போ தான் ஒரு நாள் 2017 நான் முடிச்சுக்கிறேன், நேரம் இல்லை. 2017 இந்த நாகர்கோவில் பேங்க் கோச்சிங் படிக்க போன இடத்துல பாஸ்டர் அவர் அந்த வார்டன், ஹாஸ்டல் வார்டன் என்னை மாற்றாண்டத்தில் ஒரு ஊழியத்திற்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ கூட ஜாலியாக சும்மா தான் போனேன். ஏதோ ஒரு டூர் கூப்பிட்றாங்க, சும்மா போயிட்டுருவோம். ஆனால் அங்கே போயிட்டு ஆண்டவர் உயிரோடு இருந்ததுனால அவங்க எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. நான் என் வாழ்க்கையை நினச்சி அழுறேன். ஐயோ, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கை, எல்லாமே முடிஞ்சிருச்சு, எப்படி வாழ்ந்து நம்ம இப்போ பாட்டி வீட்டில் ஒரு பாத்ரூமுக்கு கூட அந்த ஒரு கொண்டி போட முடியாது, இவ்வளோ கேவலமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமே, நல்ல கட்டில் இல்லை, அந்த வீட்டில் ஒரு அவசரத்துக்கு வைக்கிற ஒரு ஃப்ரிட்ஜ் இல்லை, இவ்வளோ கேவலமாக நம்ம வாழ்க்கை மாறிட்டே. அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காங்க, துணைக்கு யாரும் இல்லை, வீட்டில் ஒரு ஆம்பளைங்கன்னு சொல்லி யாருமே இல்லை. இப்படி அழுது கொண்டிருந்த ஒரு நிலைமை. இப்படி அழுது கொண்டிருக்கும் போது தான் அந்த பிரசங்கத்தில் அந்த ஒரு தீர்க்கதரிசி என்கிட்ட பேசினாங்க. உனக்கு வியாதி இருக்குமா, உடம்புல வயிறு வலியில் கஷ்டப்படுற, அது உன்னை விட்டு போகுது, உன் அப்பா அம்மா சேர்ந்துருவாங்க என்று சொன்னோன்னு தான் அன்னைக்கு இருந்து இந்த ஏசப்பா உயிரோடு இருக்காங்க. என் வயிறு வலி எப்படி அந்த பாஸ்டருக்கு தெரியும், தீர்க்கதரிசிக்கு, என் அப்பா அம்மா பிரிஞ்சிருக்குது எப்படி மார்த்தாண்டத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். இந்த இயேசு உயிரோடு தான் இருக்காரு, அவர் உண்மையாக இருக்காரு போல, அவர் நம்மளே நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சு. அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் மாற்றி போட்டார். அம்மா அப்பாவை சேர்த்து வச்சாங்க, எல்லாம் மாறிடுச்சு. அன்னைக்கு இருந்து நான் எங்கள் அம்மா தம்பியெல்லாம் கூப்பிட்டு சபைக்கு போனேன். ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைச்சார். நான் நல்ல வேலையில் இருந்தேன், நல்ல ஒரு நல்ல வேலையை ஆண்டவர் கொடுத்துருந்தார். ஆனால் ஆண்டவர் என்னை அவருடைய சித்தப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொன்னதுனால நான் என் வேலையில எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக ஊழியர் செய்வதே. அம்மா தம்பி நண்பர்கள் எல்லாரும் கேட்டாங்க, இப்படி இன்ஜினியரிங் படிச்சுட்டு நல்ல வேலையில் இருக்கிறியே, ஓஹோன்னு வாழலாம், இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசப்பாக்கு வேண்டி வந்துட்டியே. என் அப்பா சொல்லுவாங்க, கண்டிப்பாக நீ பிச்சை தான் எடுப்பேன் நடுத்தருவில், ஒரு 10 ரூபாய்க்கு என்ன செய்வேன் நிறைய நாள் கேட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க. ரொம்ப அழுகிறேன். ஆனால் ஆண்டவருக்காக அந்த ஊழிய பாதையில் அந்த ஆன்லைன் ஊழியத்தில் தொடங்கினேன். 3 வருஷம் அப்பா அம்மா கூட தான் இருந்தேன். ஒரு 10 ரூபாய் நம்ம காசு வாங்க நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்பா அம்மா ஊழியக்கார பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, நீ ஊழியத்தில் வந்திருக்க, நீ முழு நேர ஊழிய பையனை தான் கல்யாணம் பண்ணணும். அப்பாவும் தம்பியும் சொல்லிட்டாங்க, இந்த பாஸ்டர் இந்த ஊழியக்காரங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணுறத வச்சா நாங்கள் வரவே மாட்டோம், கல்யாணத்தை தடுத்து போட்டு ரொம்ப மிரட்டுவாங்க. நான் ஆண்டவர்கிட்ட பேசியிருந்தாரு, உனக்கு ஒரு வேலை செய்கிற பையனை தருவேன். அதே மாதிரி ஒரு ஊழியக்கார குடும்பத்தில் பிறந்து பகுதி நேரம் ஊழியம் செஞ்சுட்டு அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால அப்பா வந்து அப்படி என்ன சொல்கிறது, அவ்வளோ எதிர்த்து நின்றவங்க எனக்கு ஆண்டவர் ஊழியமும் செஞ்சுட்டு வேலையும் பார்க்குற ஒரு கணவர் தந்து என்னுடைய வாழ்க்கையை போக போக மாறுறதை பார்த்து அப்பா தம்பி எல்லாம் அமைதியாகிட்டாங்க. அப்பா இன்னைக்கு உயிரோடு இல்லைனாலும் இவங்களை எல்லாம் பார்த்து தான் எல்லாம் பேசி வச்சு கல்யாணத்தில் முடிவு பண்ணிட்டு போனாங்க.
ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் மத்தியில் நான் எவ்வளோ வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னேன். இன்னைக்கு எனக்கு என் அப்பா இறந்துட்டாங்க. வீட்டில் அப்பா இறந்த ஃபோட்டோ இருக்குது. அப்பாவை தான் உலகத்தில் ரொம்ப பிடிக்கும். அதை நினச்சி ரொம்ப அழுதுருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்னுடைய துக்கத்தை மறக்கும்படி செஞ்சுருக்கிறாரு. நானே அப்பா ஃபோட்டோ பார்த்துட்டே இருக்கிறேன். எனக்கு அப்படி நான் ரொம்ப உடைக்கப்பட்டு சோர்ந்து போய் நான் அழுகிற அளவுக்கு ஆண்டவர் என்னை வைக்கலை. அந்த அளவுக்கு ஊழியத்தில் சந்தோஷத்தையும் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுறதுல சந்தோஷத்தையும், இந்த உலகத்தில் என்ன காரியம் இருந்தாலும் அதை தாண்டி அவருடைய ஊழியத்தை செஞ்சு அதில் கிடைக்கிற சந்தோஷத்தால் என்னை நிரப்பிட்டாங்க. யாருமே இன்னைக்கு கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க. ஊழியத்துக்கு போய் நீ சத்தியமாக நடுத்தூரில் தான் நிற்ப, வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டியே, எவ்வளோ சிரிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்னை அப்படி வைக்கல. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்குறவராக தான் என்னை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆத்மாக்கள் ஆதாயம் செய்ய என் கணவர் என்னை மாற்றினார். நான் இந்த நம்ம ஊரில் நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஷாப்பிங், தமிழ் பேரில் ரொம்ப ஷாப்பிங் பண்ணணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், ரொம்ப ஆடம்பரமாக வாழணும் நான் ரொம்ப ஆசைப்படுவேன். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அப்படி ஆண்டவருக்கு சில விஷயங்களை கீழ்ப்படியாமல் இருந்தேன். ஆனால் என் கணவர் என்னை வேதத்தின்படி சொல்லி நீ இப்படி இருக்கணும் என்று சொல்லி என்னை மாற்றினார். நான் மாற எனக்கு சமாதானம் கிடைச்சது, சந்தோஷம் கிடைச்சது, என்னுடைய குடும்ப வாழ்க்கையை எனக்கு மாற்றினார். இன்றைக்கு உங்கள் மத்தியில் சாட்சியாக இருந்திருக்கார். நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தர் கொடான்னு கொடி நன்றி. அருமையான சாட்சியை நாம் கேட்டோம். நான் இது மனப்பூர்வமாக நான் கண்கூட பார்த்தது தான் எல்லாமே. ஏன்னா ஜுலியுடைய தாத்தா எனக்கு ரொம்ப வேண்டிய, என்னை விட அதிக வயதாக இருந்தாலும் கூட நாங்கள் நெருங்கிய நண்பர்களாக இருப்போம். அப்போ அவங்க என்கிட்ட ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதனால் அவங்க தாத்தாக்கிட்ட இருந்தே அந்த இது வளர்த்து வந்ததுனால இன்றைக்கு வரையிலும் அவங்க ஃபேமிலியில் என்ன காரியம் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால் ஜுகி எப்படி வளர்ந்தாங்கிறது தெரியும். முதல்ல செல்ல பிள்ளையாக நல்லா தான் இருந்ததா. அவங்களுடைய ஏதோ ஆண்டவர் சிக்ஷையை கொடுத்து அவளை நல்ல வழிக்கு கொண்டு வந்தார். இப்பொழுது அவங்க தம்பி மட்டும் இன்னும் வரல. அவங்க அம்மா முழுவதுமாக ஆண்டவருக்கு உள்ள வந்து விட்டாங்க. அவங்க சிதம்பரபுரம் ஸ்கூலில் தான் கிருஷ்ணா அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால பல நெருக்கங்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் நல்ல முறையில் அதிகாரிகளின் மூலமாக அவருக்கு நல்ல ஆதரவை செய்து கொண்டிருக்கிறார். அந்த குடும்பம் நன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் அவங்க தம்பி முழுமையாக வரலையே தவிர எந்த எதிர்ப்பும் கிடையாது. அவங்க வீட்டில் போய் ஆராதிக்கிறக்கோ ஜெபம் பண்ணுறக்கோ எதுவும் எதிர்ப்பு கிடையாது. அவங்க மாமாலாம் கண்டாச்சுனாக்க அவங்க கூட ஆராதனைக்கு போயிடுவாங்க. ஆனால் தனியாக அவங்க அம்மா கூட போக மாட்டான். அப்படி இருக்கிறான். அதுக்காகவும் ஜெபிப்போம். கண்டிப்பாக அவன் வந்து விடுவான். அதே போல் நாங்கள் இன்றைக்கு இந்த கூகுள் மீட்டிங்கில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலையில் 10:30 11:30 வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, வெள்ளிக்கிழமை மட்டும் 7:30 வரை நடத்துகிறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த லிங்கிலே பங்கு பெறுகிறவர்கள் நீங்கள் பங்கு பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனுடைய எல்லா வித காரியங்களையும் நீங்கள் இந்த சனிக்கிழமை கூடுகைக்கு வருவீர்களானால் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். நிச்சயமாக வீட்டிலிருந்தே நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஆண்டவருக்குள் வழிநடத்தப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். இப்பொழுது அருமையான சகோதரர் நம் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஜெயக்குமார் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பாடலை பாடி ஆரம்பிப்போம். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களையே, எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களையே, வானமும் பூமியும் படைத்த வல்லதே வலிதமிழுமே, என்று கடந்த நன்மைகள் வருமே, என் கண்கள் எழுமே, நன்மைகள் வருமே, என் கண்கள் எழுமே,
இயேசுவின் பிறப்பை பற்றியும் அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற பரிசுகளை பற்றியும் பார்க்க போகிறோம். முதலாவதாக, இயேசு பிறப்புக்கு முன்னே இயேசுவின் பிறப்பு அறிவிக்கப்பட்டது. அது எப்படி என்றால், ஏசாயா 7:14 படி, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இப்படியாக 700 ஆண்டுகளுக்கு முன்பே இயேசுவின் பிறப்பு நமக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அறிவிக்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் அவர் எங்கே பிறப்பார் என்பதையும் முன்னமே அறிவிக்கப்பட்டது. வசனம் மீகா 5:2 படி, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்பதாக இயேசுவின் பிறப்பின் அடையாளங்கள் கூறப்பட்டுள்ளது. இப்போது இயேசு எப்படி பிறந்தார் என்று பார்ப்போம். இயேசுவின் பிறப்பே ஒரு மகத்தான ஒரு அற்புதம் தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:18 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆமென். இப்படியாக இயேசு ஒரு அற்புதமான ஒரு கன்னி மரியாளின் வயிற்றிலே உற்பத்தியானார். இப்பொழுது இயேசு பிறக்கும் போது என்ன நடந்தது என்று பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:7. ஆமென். இப்படியாக ஒரு அற்பமான விதத்திலே இயேசு இந்த உலகத்திற்குள் நுழைந்தார். இந்த காலத்திலே என்ன நடந்து கொண்டிருந்தது என்றால், அகஸ்திய ராயனுடைய காலமாக இருந்தது. ரோம அரசாங்கத்திலே அவர்கள் கணக்கெடுப்பு செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி என்றால் எல்லாரும் அவர்கள் தங்கள் ஊர்களுக்கு செல்ல வேண்டும், சென்று அங்கே கணக்கெடுப்புக்கு தயாராக வேண்டும். இதனால் என்ன ஆனது என்றால், ஊர்களில் ஏகப்பட்ட பேர் வந்ததினால் எல்லா சத்திரங்களிலும் இடமில்லாமல் போயிற்று. அதனால் என்ன செய்கிறார்கள், பிறந்த இயேசுவான குழந்தையை அவர்கள் எங்கே கிடத்திருக்கிறார்கள், முன்னணியில் கிடத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு அற்பமான ஆரம்பத்திலே இயேசு ஒரு அற்பமான நிலையிலே பிறந்தார். ஆனால் இயேசு எதற்காக இந்த உலகத்தில் மனித உருவெடுத்து வந்தார்? எதற்காக என்றால், நம்மளுடைய பாவங்களை போக்குவதற்கு, நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பதற்கு. இதற்காக தான் இயேசு பரலோகத்திலிருந்து ஒரு மனித சாயலாக உருவெடுத்தார். வசனத்திலே வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:21. ரோமர் 6:23 வாசிப்போம். ஆமென். இதிலே நாம் காண்கிறது என்னவென்றால், இயேசுவினுடைய பிறப்பிற்கான நோக்கம் இரண்டே நோக்கங்கள். ஒன்று, நம்முடைய பாவங்களை நீக்குவதற்கு. 2, நமக்காக நித்திய ஜீவனை அளிப்பதற்கு. அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இதற்காக தான் இயேசு பிறந்தார். பாவம் ஒரு மனிதனுக்கு என்ன செய்கிறது என்றால், பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வருமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை அளிக்கிறதற்காகவும் இயேசு இந்த உலகத்திலே மானிடனாக வந்தார். இப்படியாக இயேசு பிறந்ததற்கான நோக்கத்தை பார்த்தோம். இப்பொழுது இயேசு நமக்கு அருளுகிற பரிசுகளை பார்ப்போம். முதலாம் பரிசு ரட்சிப்பு.
கிருபையினால் கிடைக்கிற ரட்சிப்பு. இதுவும் இயேசுதான் நமக்காக தருகிறார். எபேசியர் எழுதின நிருபம் 2:8. ஆமென். நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு, பாவங்களிலிருந்து விடுதலை, சாபங்களிலிருந்து விடுதலை, இது எல்லாம் இயேசுவினால் நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ரட்சிப்பு பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மட்டுமே வைக்கப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் தான் இயேசுவால் தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டம். ஆனால் இன்று புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையிலே நமக்கும், புறஜாதிகளாகிய நமக்கும் இந்த பெரிதான ஈவு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கான ஒரு உவமையை இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 20:1. இதுல என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு எஜமானாகிய ஒரு வீட்டெஜமான் திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்ய ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். காலையிலே 10 மணிக்கு சில வேலையாட்களை கொண்டு வருகிறான். அவர்களுக்கும் சம்பளத்தை பேசியுள்ளான். அதே போல சாயங்கால வேலையிலும் ஒரு 6 மணிக்கு 8 மணிக்கும் சில வேலையாட்களை கூட்டி வருகிறார். அந்த நாள் ஒரு 10 மணிக்கு முடிவடைகிறது. ஆனால் அந்த நாளின் கடைசியிலே வேலை பார்த்த அனைவருக்கும் சமமாக சம்பளத்தை பகிர்ந்து கொடுக்கிறார் வீட்டெஜமான். அதனால் காலையிலிருந்து வேலை செய்து கொண்டிருந்த வேலையாட்கள் கேட்கிறார்கள், நாங்கள் காலையிலிருந்து வேலை செய்கிறோம், எங்களுக்கும் இதே சம்பளமா என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த வீட்டெஜமான் சொல்லுகிறார், இவ்விதமாய் மத்தேயு 20:16 சொல்லுகிறார், இவ்விதமாய் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருக்கிறார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இப்படியாக இஸ்ரவேலர் நமக்கு முன்பாகவே அழைக்கப்பட்டவர்கள். ஆனாலும் நாம் பிந்தி அழைக்கப்பட்டவர்களாக இருந்தும் நம்மை சமமாக பரலோக ராஜ்யத்துக்குள் சேர்த்துக்கொள்ள அவர் வாஞ்சிக்கிறார். இதுதான் முதலாம் பரிசு, இயேசு நமக்கு கொடுக்கிற ரட்சிப்பு. இரண்டாவதாக ஆசீர்வாதங்கள். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்து என்ன சொல்கிறார் என்றால், மத்தேயு 6:31. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். இப்படியாக நமக்கு என்ன தேவை, எப்பொழுது என்ன தேவை என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். தேவையான காலத்திலே அதை நிறைவேற்றுவார். என்னோட சொந்த வாழ்க்கையில் இருந்து சொல்ல வேண்டும் என்றால், நான் பாஸ்டர் சொன்ன மாதிரி எங்கள் தகப்பனார் ஒரு சபை போதகர். 30 வருடமாக ஒரு கோயம்புத்தூர்லேயே ஒரு சபையை நடத்தி கொண்டு வருகிறார். நான் காலேஜ் படிக்க வேண்டும் என்றால் அங்கே பல லட்சங்கள் கொடுக்க வேண்டும். டொனேஷன் கொடுத்தாதான் காலேஜில் சீட்டு கிடைக்கும். எங்களிடத்தில் அந்த அளவுக்கு பணம் அந்த நேரத்தில் இல்லை. அதனால் நாங்கள் என்ன செய்தோம் என்றால், ஒவ்வொரு எக்ஸாம் முன்னாடியும் நாங்கள் போய் ஜபம் செய்துவிட்டு எக்ஸாம் போய் எழுதுவேன். இப்படியே எல்லா எக்ஸாமும் முடிந்தது. கடைசியில் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்தார். இதனால் எனக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜிலே இடம் கிடைக்குது. என் கூட படித்தவர்கள் எல்லாம் பல லட்சங்கள் கொடுத்து டொனேஷன் கொடுத்து
பிரைவேட் காலேஜில் சேர்ந்து படித்தார்கள். நான் மொத்தமாகவே 4 வருடம் இன்ஜினியரிங் காலேஜை 40,000 படித்து முடித்தேன். இப்படியாக எனக்கு என் சொந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் என் தேவைகளை நான் அவரிடம் கேட்கிற முன்பதாகவே எனக்கு செய்து ஆசீர்வதித்தார். இது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். அடுத்ததாக சமாதானத்தை ஆசீர்வாதமாக நம்மளுக்கு தருகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:27. ஆமென். இப்படியாக சமாதானம் என்கிறதும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. ஏனென்றால் எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் நம்மிடத்தில் சமாதானம் இல்லை என்றால் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியாது. அதனால் இயேசு என்ன சொல்கிறார் என்றால், சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படியாக சமாதானம் என்பதும் ஒரு சொத்தாக நம்ம கருத வேண்டும். அடுத்ததாக இளைப்பாறுதல் தருகிற தேவனாய் இருக்கிறார். இளைப்பாறுதலும் ஒரு விதமான ஆசீர்வாதம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28. ஆமென். இப்படியாக நாம் பயங்கர கடினமாக வேலை செய்கிறோம், உழைக்கிறோம். இதிலிருந்து நம்மளுக்கு இளைப்பாறுதல் தேவை. ஏனால் இளைப்பாறுதல் இல்லை என்றால் அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இராது. அதனால் இளைப்பாறுதலுக்காகவும் நாம் இயேசுவினிடத்தில் போக முடியும். இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. இப்படியாக உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தவிர இந்த சமாதானம், இளைப்பாறுதல் என்பதும் ஒரு பயங்கரமான ஆசீர்வாதங்கள். அதையும் நாம் இயேசுவினிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக தேவன் கொடுக்கிற பரிசு பாதுகாப்பு. பாதுகாப்பு என்பதும் ஒரு முக்கியமான பரிசு இயேசு நம்மளுக்காக கொடுக்கிறார். இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த நம்மளுக்கு தேவை இந்த 3 மட்டும்தான். ஒன்று ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மற்றும் மற்ற ஆசீர்வாதங்கள். அடுத்தது பாதுகாப்பு, அடுத்தது குணப்படுத்துதல். இந்த 3 தான் நம்மளுக்கு முக்கியமான இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான ஒரு முக்கியமான தூண்கள். இப்போது நம்ம பாதுகாப்பை பற்றி பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 54:17. ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இப்படி இந்த உலகத்திலே வாழும்போது நமக்கு விரோதமாக பல எதிரிகள் உருவாவார்கள். நம்மளுக்கு விரோதமாக பல சூழ்ச்சிகளை செய்வார்கள். நம் உயர்வதை அவர்கள் காணும்போது நம்மை கீழே தள்ள முயற்சிப்பார்கள். இவர்களிடமிருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு தேவை. அதை நமக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு வாக்குத்தத்தமாக அருளி இருக்கிறார். அதுதான், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அடுத்ததாக அழிவில் இருந்து பாதுகாப்பு. சங்கீதம் 23:4. ஆமென். நிறைய நேரங்களிலே நாம் வாழ்க்கையிலே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கடந்து போவோம். என்னுடைய வாழ்க்கையில் சொல்ல வேண்டும் என்றால், நாங்கள் கோயம்புத்தூரிலிருந்து பெங்களூருக்கு போயிருந்தோம். என் வேலை நிமித்தமாக நான் ஒரு புது வேலையை தேடி புது கம்பெனிக்கு மாறியிருந்தேன். போய் அங்கே பெங்களூர்ல போய் ஒரு வாரத்திலே எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வருகிறது. என்னவென்றால், அந்த கம்பெனியிலே பல பேர்த்தை வேலை நீக்கம் செய்ய போகிறார்கள் என்று. உங்களுக்கு 1 மணி நேரத்தில் இன்னொரு மெசேஜ் வந்துச்சு என்றால் நீங்கள் வேலையிலிருந்து நீக்கப்படுவீர்கள் என்று எங்களுக்கு நோட்டீஸ் வந்திருந்தது. நாங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணினோம். ஜெபம் பண்ணிட்டு அந்த பெரும் ஒரு மரண பள்ளத்தாக்கில் இருந்து நாங்கள் காக்கப்பட்டோம். அந்த நாளிலே 1800 பேரை வேலை நீக்கம் செய்தார்கள் எங்கள் கம்பெனியிலிருந்து. நாங்கள்
தப்புவிக்கப்பட்டோம். அதுதான் நீங்க சொல்லுகிறது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அடுத்ததாக புதிய ஏற்பாட்டிலே இயேசு நம்மளுக்கு பாதுகாப்பை பற்றி என்ன சொல்லுகிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:19. ஆமென். இதுல இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுக்கு சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன என்றால், பாதுகாப்பு நமக்கு நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிலும் நம் அதிகாரத்திற்குள் இருக்கிறது. அடுத்ததாக குணப்படுத்துதல். இதிலே நம் நோய்களில் இருந்து குணமாவது எப்படி? இதை நம்மளுக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:6 வாசிங்கள். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறார் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதித்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொந்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டுகிற சேவகர் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்ய என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இதுல என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசு சுகமளிப்பதற்கு எதை எதிர்பார்க்கிறார்? விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இயேசுவால் குணப்படுத்த முடியாத எந்த ஒரு வியாதியும் இல்லை. ஆனால் இயேசு நமக்கு என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், விசுவாசத்துடன் ஜெபம் செய்யுங்கள், அப்பொழுது நம்மளுக்கு விடுதலை உண்டு. இதே போல் நிறைய பேரை சுகமாக்கி இருக்கிறார். ஆனால் இந்த பகுதி ஏன் வித்தியாசமானது என்றால், இயேசு அந்த போர்ச்சேவகனின் விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறார். அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உன் வீட்டிற்கு வந்து அவனை, உன்னுடைய வேலைக்காரனின் நோயை நான் சுகமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார் இயேசு. ஆனால் அந்த 100க்கு அதிபதி என்ன சொல்லுகிறான்? நீ ஒரு வார்த்தையை சொன்னால் போதும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தின் அறிக்கையை அவன் இட்டதினாலே இயேசு அதை கண்டு ஆச்சரியப்படுகிறார். ஆச்சரியப்பட்டு கடைசியா என்ன சொல்லுகிறார்? நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். ஆண்டவர் நம்மளுக்கு விசுவாசத்தின் மூலமாக முதலாவது கொடுத்த பரிசு ரட்சிப்பு. ரட்சிப்பு விசுவாசத்தின் மூலமாக வருகிறது. இயேசுவின் இடத்திலிருந்து குணமாக்கும் வல்லமையும் விசுவாசத்தின் வழியாகவே வருகிறது. இதே போன்று இன்னொரு இதையும் பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:20-22 வரை. போதும். இங்கே என்ன பார்க்கிறோம்? பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவருக்கு ரத்தத்தினால் வருகிற நோய் இருந்தது. பல வருடங்களாக அதனால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். இதிலே இயேசு செய்கிற பல விதமான அடையாளங்களை கேள்விப்பட்டு அவள் என்ன விசுவாசிக்கிறார்? நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். அப்படிப்பட்ட விசுவாசத்தை இயேசு நிறைவேற்றி, விசுவாசத்தினால் இயேசு அந்த அற்புதத்தை நிறைவேற்றினார். அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுத்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எழுதிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், அப்பொழுது இயேசுவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போய்
அவளுடைய வியாதியை குணமாக்கிற்று. இயேசு சொல்லுகிறார், பல பேர் அந்த இடத்திலே அவரை நெருக்கி கொண்டு வந்தார்கள். அது ஒரு பெரிய கூட்டமாக அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே பல பேர் இயேசுவை தொட்டு கொண்டிருந்தார்கள். ஆனாலும் இயேசு திரும்பி என்ன சொல்லுகிறார்? என்னிடத்திலிருந்து வல்லமை பெறப்பட்டது என்று சொல்லுகிறார். யார் என்னை தொட்டார்? அப்பொழுது அவருடைய சீஷர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லோரும் உங்களை தொட்டு கொண்டுதான் இருக்கிறோம், இங்கே பயங்கரமாக கூட்டம் இருக்கிறது. ஆனாலும் இயேசு திரும்பவும் கேட்கிறார், யார் என்னை தொட்டது? என்னிடத்திலிருந்து வல்லமை பெறப்பட்டு போனது. அப்பொழுது அந்த பெண், அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ முன்னே வந்து சொல்லுகிறார், நான் தான் தொட்டேன், எனக்கு இப்படி பல வருடமாக எனக்கு இந்த வியாதி இருக்கிறது, பல டாக்டர்களை போய் பார்த்து விட்டேன், சரியாகவில்லை. இப்பொழுது நான் என்ன நினைத்தேன் என்றால், உம்முடைய வஸ்திர தொங்கலை நான் தொட்டால் எனக்கு சுகமாகும் என்று விசுவாசித்தேன். இயேசு திரும்பி அவளை பார்த்து சொல்கிறார், திடன்கொள், விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானார். இங்கேயும் பார்க்கிறோம், இயேசு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இயேசு விசுவாசத்தினால் ரட்சிப்பை நம்மளுக்கு அளிக்கிறார், விசுவாசத்தினால் குணத்தையும் நம்மளுக்கு அளிக்கிறார். அடுத்ததாக இப்போது பார்த்ததெல்லாம் சரீர பிரகாரமான குணமாக்குதல். அடுத்ததாக என்ன பார்க்கிறோம் என்றால், உள்ளத்தை குணப்படுத்துகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:18. ஆமென். போதும். இதுல என்ன சொல்லுகிறது? இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும். அப்பொழுது அதையும் இருதயத்தையும் குணமாக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் நிறைய நேரம் நம்மளுக்கு சரீர பிரகாரமான குணமாக்குதல் தேவையில்லை. நிறைய நேரம் நம்மளுக்கு உள்ளத்தை குணமாக்குகிற வல்லமை தான் தேவைப்படுகிறது. ஏனென்றால் நிறைய நேரத்திலே நம்மேல் பழி போட்டிருப்பார்கள், நம்மை குற்றப்படுத்தி இருப்பார்கள், நம்மை தேவையில்லாமல் நம்மை அசிங்கப்படுத்தி இருப்பார்கள். இந்த நேரங்களிலே நம் உள்ளம் உடைந்து போயிருக்கும். இந்த நேரத்திலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இருதயத்தை குணமாக்கவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட சரீர பிரகாரமான குணமாக்குதலும் உள்ளத்தை குணமாக்கும் வல்லமை உடையவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நாடுவோம். அடுத்ததாக இந்த பரிசுகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள இயேசு நம்மேல் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு என்ன? இதை ஒரு உவமையாக அவர் மத்தேயு 25 சொல்லுகிறார். மத்தேயு 25:14-15. நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள? ஆமென். இப்படியாக ஒரு மனிதன் தன்னுடைய ஊழியக்காரருக்கு அவர்கள் திறமைக்கு ஏற்றபடி அவர்களுக்கு தாளந்துகளை கொடுத்து செல்லுகிறான். அதிலே 5 தாளந்தை கொடுத்த அந்த மனிதன் என்ன செய்தான் என்றால், 5 தாளந்தை 10ஆக பெருக்கினான். இன்னொருவன் 2 தாளந்து கொடுத்தவன் 4ஆக அதை பெருக்குகிறான். ஆனால் கடைசியாக 1 தாளந்தை கொடுத்தவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த மனிதனுக்கு பயந்து அந்த 1 தாளந்தை புதைத்து போடுகிறான். இதிலே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆமென். 5 தாளந்தை 10ஆக மாற்றியவரிடத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்றார். இது அந்த 1 தாளந்தை புதைத்து வைத்தவனிடம் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். 26வது வசனம்.
ஆமாம். அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்கார வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளத்தை எடுத்து 10 தாளங்கள் அவனுக்கு கொடுங்கள். ஆமென். இதுல என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த ஒரு தாளந்தை ஒன்றும் பண்ணாமல், அந்த ஒரு தாளந்தை வைத்து அதை பெருக்காமல் அதை புதைத்து வைத்தவரிடம் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நீ நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்று தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படி இருந்தும் நீ ஒன்றும் செய்யாமல் அதை புதைத்து வைத்தாய். உனக்கு கொடுத்த தாளந்தை நீ புதைத்ததினால் நான் உன்னிடத்தில் கொடுத்த அந்த ஒரு தாளந்தை எடுத்து 10 தாளந்தாக மாற்றி உன்னிடத்தில் கொடுத்தேன். அதனால் என்ன சொல்லுகிறார், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். இதுதான் இதற்கான விளக்கம். அப்பொழுது என்ன சொல்லுகிறார் ஆண்டவர், இயேசு நமக்காக எதையாவது கொடுத்திருப்பார். அந்த தாளந்துகளை இயேசுவின் ராஜ்யத்துக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தாமல் புதைத்து வைத்தால் அவர் நம்மிடத்தில் பிரியமாக இருக்க மாட்டார். இப்படிப்பட்ட தாளந்துகளை வைத்து நாம் எண்ணத்தை வெளிப்படுத்தணும் அப்படி என்று பார்ப்போம். மத்தேயு 7:17. அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனிகளான மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆமென். இப்படியாக இயேசு நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நல்ல கனிகளை கொடுக்கிற மரமாக நாம் விளங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நல்ல மரங்கள் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரங்கள் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று எழுதியிருக்கிறது. இப்படியாக நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க வேண்டும்? அதற்கு கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5:22 23 வருஷம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமென். இவை அனைத்தும் தான் இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கனிகள். நாம் நல்ல மரமாக மாற வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட கனிகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதாவது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதில் பிரதானமான கனி என்னவென்றால் அன்பு. அதை பற்றி மத்தேயு 22:37 வாசியுங்கள். 37 39 வரை. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. ஆமென். இதுல 2 விதமான அன்பை குறித்து சொல்லியிருக்கிறார். முதலாவது அன்பு, இயேசுவின் இடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். இயேசுவின் இடத்தில் அன்பு கூறுவது தான் முதலாவது வகையான அன்பு. இரண்டாவது அன்பு, நம்மேல் நாம் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. எல்லா கட்டளைகளும் இந்த பிரதான கட்டளையில் அடங்கி இருக்கிறது. அதாவது நாம் அன்பு கூர்ந்தால் நாம் மற்ற ஆவியின் கனிகளையும் வெளிப்படுத்த முடியும். அன்பினால் சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், நீடிய பொறுமை உண்டாகும், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இவையெல்லாம் அன்புக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அதனால் நாம் நல்ல கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் என்றால் நாம் எல்லாரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். நாம் அன்பு கூர்ந்தால் எப்படிப்பட்ட பாக்கியங்களை இயேசு நமக்கு கொடுப்பார்? மத்தேயு 25:31. அன்றியும் மனுஷகுமாரன் தன் மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல
வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். இங்கே நாம் நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தால் நமக்கு கிடைக்கப் போகிற சன்மானங்கள் என்பது என்ன என்பதை இங்கே இயேசு விளக்குகிறார். நம்மளுக்கு என்ன கிடைக்குமா? இயேசு கடைசி காலத்தில் நியாயத்தீர்ப்பின் நாளிலே என்ன நடக்கும் என்றால், செம்மறியாடுகளை பிரித்து நெருக்கிறது போல வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இயேசு சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது அவர் முன்னாடி நம்மை பிரித்து நிறுத்துவார்கள். அப்பொழுது தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து இயேசு என்ன சொல்லுவாராம்? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். யாரை பார்த்து இப்படி சொல்லுவார்? வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுவார். ஏன் அப்படி சொல்லுகிறார்? ஏன் என்று 35ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், எனக்கு தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது அவர்கள் கேட்பார்கள், நாம் எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்போது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உம்மை வஸ்திரம் கொடுத்தோம்? அதற்கு அவர் என்ன சொல்லுவாராம்? இந்த மிகவும் சிறியராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். இப்படியாக நம் ஆவியின் கனிகளாகிய அன்பின் நிமித்தம் நாம் செய்கிற இப்படிப்பட்ட காரியங்கள், பசியாய் இருக்கிறவர்களுக்கு போஜனம் கொடுக்கிறது, தாகத்தில் இருக்கிறவர்களுக்கு தாகம் கொடுக்கிறது, இப்படிப்பட்ட நன்மைகளை நாம் செய்து வந்தோம் என்றால் நியாயத்தீர்ப்பின் நாளிலே இயேசு நம்மை பார்த்து என்ன சொல்வார்? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று நம்மை நித்திய ஜீவனுக்குள் அழைத்து செல்லுவார். ஆமென். ஒரு பாடலை பாடி முடித்து விடுவோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு கரை நிறையற்ற பரிசுத்தரோடு ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவே. கரை நிறையற்ற பரிசுத்தரோடு ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நாளிலும் கூட நம்ம அழைப்புக்கு இணங்கி வந்து நம்ம மத்தியிலே சாட்சியும் சொல்லி செய்தியை பகிர்ந்து கொண்ட அருமையான ஊழியக்கார பிள்ளைகளுக்கு நம்முடைய சபையின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான சகோதரர் அவங்களுடைய பெற்றோருடைய விருப்பத்தை எப்படி என்றால் மிஷனரி ஊழியத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு இந்தி ஆங்கிலம் படிக்க வைத்திருந்தார்கள். தமிழ் அவங்க படிக்கலை. அதனால்
ஒருவேளை அவங்க இந்த அளவுக்கு தமிழில் அவங்க செய்தி கொடுப்பாங்கன்னு கூட நான் ரொம்ப அதை நினைக்கல. ஏன்னா பிள்ளையுடைய செய்தியை நான் அன்றைக்கே கேட்டிருக்கேன், இன்றைக்கு தான் அவங்களுடைய செய்தியை கேட்குறேன். ஆனால் அவங்களுடைய இது தமிழ் அவங்க படிக்கவே இல்லை, அது சொந்தமாட்டே அவங்க இது பண்ணது. ஆனாலும் இந்த அளவுக்கு சிறப்பாக அவர்கள் நம்ம மத்தியிலே தமிழிலே செய்தி கொடுத்தது ஆண்டவருடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று நான் நம்புகின்றேன். சிறப்பாக செய்தி கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவருக்கும் ஸ்தோத்திரத்தையும் நன்றியை செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட நமக்கு கிறிஸ்துமஸுக்காக கேக் கொடுப்பதற்கு யாக்கோபுரத்தைச் சேர்ந்த உலகநாதன் அவர்களுடைய மகன் ஜெகன் அவர்கள் முன்வந்து நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் நான் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் நம்முடைய சபையின் மீது மிகவும் அக்கறை உள்ளவர்கள். அநேக காரியங்களை நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பத்திற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். சிறப்பாக இந்த நாளிலே நம்முடைய பண்டிகை ஆராதனையை ஆசரிக்க தேவன் உதவி செய்தார். அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்லுகின்றேன். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் அன்பு நிறைந்த பரம தகப்பனே, இந்த ஆராதனையின் நிறைவு நேரத்திற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய பண்டிகை ஆராதனை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவதற்கு இதற்காக ஒத்துழைத்த உதவி செய்த ஆண்டவரே ஆராதனையில் பங்கு பெற்று செய்தியை கொடுத்த உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீ இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கத்தை நாங்கள் எப்பொழுது அறிந்து கொண்டோம் அப்பா. நீ இந்த உலகத்திற்கு வந்து பாவிகளை ரட்சித்தீர் ஆண்டவரே. எங்கள் ரட்சிப்பை மட்டுமல்ல ஆண்டவரே, சரீர சுக பலனையும் ஆத்ம சுக பலனையும் நீர் கொடுத்தீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட விசுவாசம் ஒவ்வொருவருக்கும் காணப்படத்தக்கதாக நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். விசேஷமாக இந்த ஆன்லைன் ஊழியத்திலே இருக்கின்ற ஜீசஸ் லவ்ஸ் யூ அந்த குழுவை நடத்தி கொண்டிருக்கின்ற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீதாமை உம்மட்டும் பாதுகாத்து வந்தீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் வருகிற நாட்களிலும் உம்முடைய கிருபை கரம் பிள்ளைகளோடு தாங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். குடும்பமாக பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. பிள்ளைகளுடைய எல்லாம் நன்மையை நீ கட்டளையிடும் ஆண்டவரே. போக்கிலும் மரத்திலும் காத்துக்கொள்ளும். எந்த விதமான தீங்குகள், துன்பங்கள், வியாதிகள், ஆபத்துகள் எது அணுகாதபடி நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவள் கொடுத்திருக்கின்ற குழந்தைக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. மகனை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் கொடுத்திருக்கின்ற சொத்துகள், ஆஸ்திகள், வீடுகள், எல்லா வாகனங்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. அதுபோல இந்த நேரத்திலும் எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக உடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் வைத்திருக்கின்ற வாகனங்களை நீர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வீடுகளை வளர்க்கின்ற உயிர் பிராணிகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. கன்றுகாலிகளை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை வாய்க்கப்படும். பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை நீ கட்டளையிடும் அப்பா. நீர் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். துதி கன மகிமைகள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவருடன் கூட எப்போதைக்கு இருப்பதாக, ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்ப வார்த்தைய நாமப்பத்தாலே போசித்து வளர்ப்பியாம். இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். எங்கள் கண்மலை மீட்பருமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலன் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.